இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க, என்ன ஒரு அநியாயம் பண்றாங்கன்னு. சென்னையில போத்தீஸ் ட்ரெஸ் கடையில ட்ரெஸ் வாங்கிட்டு அம்மா பையன் தங்கச்சின்னு வண்டியில 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்திருக்காங்க ஹெல்மெட் போடாம. அப்ப அங்க இருந்த டிராபிக் போலீஸ் அவங்கள நிறுத்தி ஃபைன் போடுறதுக்கு பாத்துருக்காங்க. அப்ப அங்க நடந்த ஒரு சின்ன வாக்குவாதத்துல அந்த பையனோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை ஒரு எஸ்ஐ கை நீட்டி அடிச்சிடறாரு. இத பார்த்து அந்த பையன் கோபம் அடைஞ்சு அந்த போலீஸ்காரரோட சட்டையை பிடிச்சிடறான். பிடிச்சதுல அந்த ஸ்டார் பேட்ஜ் கீழே விழுந்துருது. அதுக்கு ஆத்திரப்பட்டு அந்த பையனை நடு ரோட்ல போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, கையையும் உடைக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்விதான், நீங்க நேசிக்கிற வேலை மேல கை வச்சதுக்கு தானே உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்தது? ஐ மீன் உங்க யூனிஃபார்ம் அதுல இருக்கிற ஸ்டார் பேட்ஜ் கீழே விழுந்ததுக்கு அந்த பையனை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சீங்க. அப்போ அந்த பையனோட அம்மாவை தான் கண்ணு முன்னாடி நீங்க அடிச்சப்போ அந்த பையனுக்கு கோவம் வந்தது தப்பா? இல்ல எனக்கு புரியல, என்ன ஒரு அநியாயம் பண்றீங்க நீங்க. அப்படியே அந்த பையன் பண்ணது தப்புனாலும் நீங்க கேஸ் தானே போட்டிருக்கணும். அந்த பையனை நாய் அடிக்கிற மாதிரி நடு ரோட்ல போட்டு அடிக்கிறீங்க, அதுக்கு யாரு உங்களுக்கு உரிமை கொடுத்தா? என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.